அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மனப்பொருட்களிடம் பரதன் மன்னிப்பு வேண்டுதல். பாடல் எண் 1033. மங்களமே விளைபண்பின் மனப்பொருட்காள் கேட்பீரே, உங்களிடம் மன்னிப்பை உள்ளத்தால் கேட்கின்றேன். இங்குமது முன்னிலையில் 7 சபதம் தீட்டுகிறேன். தங்க நிகர் அண்ணனே என் தாய் என்று அன்பூட்டினனே. இதுவே 1033வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மங்களமே விளைபண்பின் மனப்பொருட்காள் கேட்பீரே என்ற முதல் வரிக்கான விளக்கம், மண் கலன்கள் நற்பயன்களை தரக்கூடிய பொருட்களை நீண்ட காலம் சேமித்து வைப்பதற்கு உதவுவதைப் போலவே மங்களம் என்னும் நல்வாழ்வை விளைவிக்கக்கூடிய நற்பயன்களை தரக்கூடிய தன்மை கொண்ட நறுமணப் பொருட்களே, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை சற்று கேளுங்கள். உங்களிடம் மன்னிப்பை உள்ளத்தால் கேட்கின்றேன். உங்களுடைய எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியவில்லை. என்னுடைய பட்டம் சூட்டு விழாவை காண்பதற்காக ஆவல் கொண்டு நீங்கள் இங்கே வருகை செய்திருந்தீர்கள். அவ்வாறு வருகை செய்த உங்களுடைய எதிர்பார்ப்பை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதால் உங்களிடம் என்னுடைய உள்ளத்தால் நான் மன்னிப்பை கேட்கிறேன். இங்குமது முன்னிலையில் 7 சபதம் தீட்டுகிறேன். இங்கே உங்களுடைய முன்னிலையில் என்னுடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய சபதம் என்கிற உறுதிமொழியை நான் பேசுகிறேன். தங்க நிகர் அண்ணனே என் தாய் என்று அன்பூட்டினனே. தங்கம் போன்று எந்த சூழலிலும் மாறாத நற்பண்புகளை கொண்ட என்னுடைய தமையனாகிய ராமனே, என்னுடைய தாய் என்று நான் போற்றக்கூடிய வகையிலே தாய்மை என்கிற பேரன்பு கொண்ட உள்ளத்தை கொண்ட தமையன் என்று கூறி, அந்த தமையன் மேல் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை அந்த மனப்பொருட்களும் கூட அறியும் வண்ணம் சொல்லி, அத்தகைய தாயன்பு கொண்ட என்னுடைய தமையனுக்கு எதிராக அந்த தமையனுக்கு உரிமை உள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த பொறுப்பை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று கூறி, அந்த நறுமணப் பொருட்களுக்கும் கூட அவன் அன்பை உணவாக ஊட்டினான். இதுவே 1033வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1034வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.